ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு ஹிந்தி ட்ராமாவாக தமிழ் டப்பிங்லேயே வெளியாகிருக்கிற தி மெஹ்தா பாய்ஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே அபே அப்படின்னு சொல்லி ஒரு நபர் நமக்கு காண்பிக்கப்படுறாப்புல. அவர் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் ஃபிலிமில் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர். மும்பையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டில் குடியிருக்கிறாப்புல. இப்போ இவர்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை இவருடைய கம்பெனி கொடுத்துருக்கு. அதாவது அந்த கம்பெனி முக்கியமான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணி அவங்க இப்போ தான் அதை பிட்டிங்க்கு பிச்சின் பண்ண போகிறாங்க. இவங்க எந்த அளவுக்கு சூப்பராக ஒரு விஷயத்தை இவங்க டிசைன் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இவங்களுக்கு அந்த ப்ராஜெக்டே கிடைக்கும். இந்த பொறுப்பு அஸ் அன் ஆர்கிடெக்டை நம்ம கதாநாயகன்கிட்ட தான் கொடுக்கப்படுது. இவருக்கு மேலே சீனியர் ஆர்கிடெக்ட்லாம் உள்ளே இருக்கிறாங்க. இருந்தாலும் தம்பி டிசைன் பண்ணட்டும் அப்படின்னு நம்ம கதாநாயகன்கிட்ட தான் கொடுக்குறாங்க. இவர் எல்லாத்தையும் டிசைன் பண்ணிடுறாப்புல. அங்கே ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அங்கே போய் கம்பெனியில் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை உள்ள மீட்டிங்கில் உட்காந்துருக்காப்புல இவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இவருடைய அம்மா தவறிட்டாங்க அப்படின்னு. இப்போ உடனே கிளம்பி அதோட எல்லாத்தையும் விட்டுட்டு நேராக சொந்த ஊருக்கு வர்றாப்புல. வந்தால் இவருக்கு ஷிவ் மெஹ்தா அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் 7ஆம் பொருத்தம். அந்த மாதிரி ஒத்தே வராது. 2 பேரும் பல வருஷங்களாக முகம் கொடுத்து கூட ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு 2K கிட்ஸ். அவங்க அப்பா இருக்காப்லே அவர் ஒரு ஓல்ட் ஸ்கூல் கை. அதாவது நம்ம 2K கிட்ஸுடைய பாஷையில் சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு பூமர். அவருக்கு தோணுது தான் பண்ணுவாப்புல. இங்கே வர எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணி தான், நீ அட்வைஸ் பண்ணி தான் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப முன்கோபி வேறு அவர். இப்போ நம்ம கதாநாயகனுக்கு அப்பா, அம்மா, ஒரு சகோதரி அனுன்னு. இதுதான் இவங்களுடைய அழகான குடும்பம். இப்போ அம்மா மேலே உயிரே வச்சுருந்தார் அப்பா. ஆனால் அம்மா இப்போ திடீர்னு இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த தனிமை அப்படிங்கிற விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு அவருக்கு தெரியல. இப்போ அந்த டெத்து வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து எல்லாம் அவங்கவுங்க கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு யார், நம்ம அம்மையுடைய சகோதரி சொல்லுது, நான் என்ன சொல்கிறேன், அப்பாவை நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்குது. எங்கே? அமெரிக்காவுக்கு. அந்த பொண்ணு அங்கே செட்டில்டு. நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுது. சரி, ஓகேன்னு இவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இவங்க அப்பாவுக்கு பெருசாக அந்த வீட்டை விட்டு வரணுங்கிற ஆசையே கிடையாது. உங்கள் அம்மாவுடைய ஞாபகார்த்தமாக இது மட்டும்தான் இருக்குது, நான் இதை விட்டு வரலைங்கிறாப்புல. அதெல்லாம் தேவையில்லை, சொன்னா கேளு, வயசான காலத்தில் 71 வயசாகிடுச்சு உனக்கு, நீ கிளம்பி கூட வந்துரு அப்படின்னு பொண்ணு கம்பல் பண்ணி கடைசியாக ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டேன் அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையும் முடிச்சு விட்ருது. இப்போ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது நம்ம கதாநாயகனுடைய சகோதரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு, உனக்கும் அப்பாவுக்கும் எப்படி முட்டிக்கிறோங்கிறது சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் வேறு வழி கிடையாது. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு நான் இப்போயே கிளம்புறேன். இவருக்கு 2 நாள் கழித்து தான் ஃப்ளைட்டு. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு 2 நாள் உன்னுடைய ரூமில் இல்லை உன் வீட்டில் இவர் இருக்கட்டும். கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மாரு. அவர் ஆனா ஒன்றுனா ஃபயர் ஆயிடுவார், உனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு 2 நாள் பல்ல கடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நேராக ஃப்ளைட் ஈத்து விட்டுனா என் வீட்டில் இறங்கிடுவாப்பில், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க நம்ம கதாநாயகன் வீட்டில். நான் தான் சொன்னேனே இவங்க 2 பேத்துக்கு ஆனா ஒன்றா முட்டிக்கிறோம்னு. ஆனால் இப்படி ஒரு அப்பா மகன் இவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு பந்தம் கடைசியாக எங்கே தான் போய் நின்றுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பொமன் இரானி இயக்குன ஒரு படம். உண்மையை சொல்லணும்னா அவர் இயக்குன முதல் படம் இதுதான். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு டர்க்கிஷ் படமான மை ஃபாதர் அண்ட் மை சன் படமாகட்டும், அ மேன் கால்ட் ஓவே படமாகட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் லைட்டாக மைண்டுக்கு வந்துட்டு தான் போச்சு. இப்போ நான் சொன்ன இந்த 2 படங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். 2மே அற்புதமான படங்கள், உலகத்தின் தலை சிறந்த படங்கள். அது 2ம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்த இன்னொரு படம் இது. இந்த படம் அந்த 2 படங்கள் அளவுக்கு இருக்குதோ இல்லையோ, பட் டெஃபினட்டாக இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2025 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முதல்ல எக்ஸ்பெக்டேஷனை நான் தெளிவாக செட் பண்ணிடுறேன். இந்த படம் ஒரு டெட் ஸ்லோ ட்ராமா தான். அதை மைண்டில் வச்சுட்டு அந்த மாதிரி உலக படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். என்கிட்ட கேட்டிங்கன்னா தாராளமாக அந்த படம் பார்க்கலாம். அந்த படம் வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு படம். இப்போ ஒரு மாதம் முன்னாடி கூட மை ஃபேவரட் கேக்குன்னு சொல்லி ஒரு ஈரானியன் படம் ஒன்று நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். அந்த படமும் இந்த பாணியில் வரக்கூடிய படம் தான். 2 கதாபாத்திரங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கங்கிற மாதிரியே ஒரு கதைக்களமாக இருந்து கடைசியாக கிளைமேக்ஸு என்னங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸை விட்டுருப்பாங்க அந்த படத்துக்கு.
அந்த மாதிரி பாணியில் ஒரு படம் தான் இதுவும். அந்த படம் விமர்சனம் பண்ணப்போ பார்த்து நல்லா இருந்துச்சுங்க, வித்தியாசமாக இருந்துச்சுங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் ஒரு சில சீக்வன்ஸ் இவங்க அமைச்ச விதம் அட்டகாசமாக இருந்தது. ஒன்று, அப்பா எந்த அளவுக்கு அடமண்ட்டான ஆள், ஆனால் பையன்கிட்ட ஒரு தருணத்தில் ஒரு சின்ன கிளாஷ் ஆகி போயிடும். அந்த இடத்துல இதெல்லாம் ஒரு காரு, இதெல்லாம் ஒரு வீடு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுருவாப்புல. அது சரியான ஒரு சீனு. ஆனால் அதை எதுக்காக அவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி அதை கதாநாயகன் உணரக்கூடிய இன்னொரு தருணம் ஒன்று இருக்குது. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது எல்லாம் ஒரு கட்டத்தில் இவருக்கு ஜாரா அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு இடத்துல பயங்கர பீக்கில் வந்து டென்ஷன் ஆகி போய், இங்கே பாரு அவர் என்ன பண்ண வளர்ந்தவர் தானா இல்லை இன்னும் குழந்தையாகவே இருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகன் கேட்பாப்புல. அப்போ அந்த பொண்ணு திருப்பி ரிப்ளை பண்ணோம், இங்கே பாரு அவர் உன் அப்பா, நீ தான் அவர் குழந்தை அப்படின்னு. அந்த சீனு அட்டகாசமாக போர்ட்ரே பண்ணப்பட்ட ஒரு சீனு. அது நீங்கள் படமாக பார்க்கும்போது தான் அந்த சீன் எங்கே வருது, அந்த வசனம் எங்கே ப்ளேஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். செமையாக பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸு எல்லாத்தையுமே. நிறைய நான் ரிவீல் பண்ண முடியாது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கலி ஒரு நல்ல படம் தான் இது. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கிறிஷுடைய சினிமோட்டோகிராஃபி எந்த அளவுக்கு ஒரு கதைக்களத்தை போர் அடிக்காமல் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு பளிச்சுன்னு முதல்ல கொண்டு வந்திருக்கு. இந்த போர் அடிக்க முடியாமல் கொண்டு வர்றதுனா என்னென்னா, ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே பல சம்பவங்கள் ரொம்ப நேரம் கதைக்களம் நடக்கும். ஆனால் அது ரிப்பீட்டட் ஷார்ட்ஸாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக வேறு வேறு ஆங்கிள் இருந்து அதை கன்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதை நல்லாவே பண்ணியிருந்தார் அவர். இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு மியூசிக்னு சொல்லி யாருமே மியூசிக் டைரக்டர்னு சொல்லி கிரெடிட் யார் பேருமே போடல. ஆனால் இந்த படத்துடைய டைட்டில் ட்ராக்லேயே அப்படியே என்ன சொல்கிறது, மனசை வருடக்கூடிய அட்டகாசமான ஒரு ஃப்ளூட் ஒன்று வரும். கிட்டத்தட்ட அது ஸ்டார்டிங்கில் இருந்து டைட்டில் ட்ராக்லேருந்து என் கிரெடிட் வரைக்கவே அந்த ஃப்ளூட்டும் ஒரு சின்ன கிட்டார் பீஸ் ஒன்று உள்ளே வரும். இந்த படத்தில் மியூசிக்கு எங்கேயும் பெருசாக இருக்காது. அங்கங்கே மட்டும் தேவையான இடங்களில் சும்மா உயிரே உருவிட்டு போகிற மாதிரி ஒரு மியூசிக். அது செம்மையாக உட்கார வச்சுருந்தாங்க. அது யார் போட்டது, இல்லை இவங்க வழக்கமாக வந்ததுலேருந்து எடுத்து அப்படி வச்சுக்கிட்டதா? இப்போல்லாம் வந்து நீங்கள் எங்கேயும் போய் மியூசிக் யாரும் போட்டு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போல்லாம் ரெடிமேடாகவே இருக்குது, தேவையானது தூக்கி நீங்களே வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டதா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா மியூசிக் டைரக்டர்னு யாரையுமே அவங்க கிரெடிட்டில் கொடுக்கல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதுவுமே ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிம் தான். ஒரு ரெஸ்டாரண்ட் சீனு, ஒரு போர்ட் மீட்டிங் நடக்கிற மாதிரி ஒரு சீனு. இதை தவிர வேறு எந்த சீக்வன்ஸ்லையும் ஃப்ரேமுக்குள்ளே 2லேருந்து 3 பேரை தாண்டி இருக்கவே மாட்டாங்க. மொத்த படத்திலே முக்கியமான கதாபாத்திரங்கிறதே ஒரு 4 பேர் தான். ஒன்று பொம்மன் இரானி, அவர் தான் வந்து அந்த அப்பாவாக பண்ணியிருப்பாப்புல. அவினாஷ் திவாரி தான் வந்து அந்த பையனாக, நம்ம கதாநாயகனாக அமே அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பாப்புல. பூஜா ஸ்வரூப் 4 சீன் தான். அவங்க முதல்ல அப்பாவை பார்க்க வந்துட்டு அம்மா இறந்தாங்கன்னு சொல்லி அப்பாவை பார்க்க வந்துட்டு திருப்பி அந்த ஏர்போர்ட்டு போகிற வரைக்கும் தான் அந்த கதாபாத்திரமே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உள்ளே வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அப்படியே நம்மளுடைய அக்கா தங்கைகள் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவாங்கங்கிறத ஸ்க்ரீனில் அந்தளவுக்கு உயிர்ப்பாக கொண்டு வந்திருப்பாங்க. சரியான பர்ஃபார்மன்ஸு அவங்கக்கிட்ட இருந்து. இது எல்லாம் போக ஸ்ரேயா சௌத்ரி, அவங்க தான் ஜாரா அப்படின்னு அந்த கதாபாத்திரத்தை கதாநாயகியாக அப்படி வச்சுக்கலாம். அவங்க ஒரு அழகு பதுமை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதையும் அவங்க அவ்வளவு நீட்டாக அழகாகவே கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே ரெஃபர் பண்ண அந்த படங்கள் நீங்கள் அனுபவித்து பார்த்து உங்களை பிடிச்ச படங்களாக உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த படம் நிச்சயமாக உங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடல்ட் கான்டென்ட் அப்படின்னு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு விஷயம் கிடையாது. தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இது. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. நான் ஒரிஜினல் வெர்ஷனில் தான் பார்த்தேன். ஸோ நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷனில் பார்த்தாலும் சரி, இல்லை தமிழ் டப்பிங் ரசிகர்கள் தமிழ் டப்பிங்லேயே பார்த்தோம் சார் அப்படின்னு பார்த்தாலும் சரி, பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். பொறுமையாக பாருங்கள், ஒரு நல்ல படம் தான் இது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.